ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான நண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே ஒரே மாதிரி நண்டு கிரேவி செய்கிறத விட இந்த மாதிரி நண்டு குழம்பு கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுலேயும் சூடான சாதத்தோடு சேர்த்து இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு முறை இந்த நண்டு குழம்ப செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி எப்போ நண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த காரசாரமான நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் நண்டு தான் எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். பெரிய சைஸ் நண்டாக இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நண்டெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தான் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, அதே போல் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்பவும் வதக்க தேவையில்லை, ஏன்னா இதை மசாலாவுக்கு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாவை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூளையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலா தான் நண்டு குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்பொழுதைக்கு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் நண்டு குழம்பு மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ்வில் உள்ள மண் பாத்திரத்தில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு தக்காளி சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா குலைவாக வதங்கி வந்துடும். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதக்கணும். நீங்கள் வதக்கலையான்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க. நம்ம மசாலாவுக்கு வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சேர்த்து தான் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து கலந்து விட்டு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லாவே நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி எடுத்த மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியையும் இந்த மசாலா கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்ப நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. நம்ம வதக்கி அரைச்ச மசாலாலையும் உப்பு சேர்க்கல, ஆனால் தக்காளி வதக்கும் போது மட்டும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால இந்த சமயத்தில் குழம்போட டேஸ்ட்டு உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பராக குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் இடையில வச்சுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். மூடி எதுவும் மூடி போட்டு மூடி வைக்க வேணாம். ஓப்பனில் இருந்தபடியே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சரியாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குழம்ப வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா நண்டையுமே இந்த குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ நண்டு சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நண்டு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிச்சாதான் இன்னும் நமக்கு நண்டு குழம்பு வாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நண்டு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஓரங்கள்லாம் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு முறை நம்ம கரண்டி வச்சு இந்த குழம்ப வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் இந்த குழம்பு வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சபடியே கொதிக்கட்டும். 7-8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டு குழம்போட வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாகவே மூக்க தொலைக்கும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நண்டு குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை சாதம் எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.